வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டைரக்டர் விகர்ணன் அசோக்கோடைய இயக்கத்தில் கவின் ஆண்ட்ரியா நடிச்சு இன்னைக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கிற படம் மாஸ்க். இந்த மாஸ்க் எப்படிப்பட்ட படமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாஸ்க் படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஹைஸ்ட் ஒன்று நடக்குது. அந்த ஹைஸ்ட் எதுக்காக நடத்தப்படுது, அதை பண்ணுற அந்த கும்பல் யாரு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, இந்த ஹைஸ்டில் ஆண்ட்ரியா எப்படி சம்மந்தப்படுறாங்க, கவின் எப்படி சம்பந்தப்படுறாரு, கடைசியா என்ன நடந்தது அப்படிங்கறதா இந்த மாஸ்க் படத்தோடைய மொத்த கதையுமே. இந்த படத்தோடைய ஹீரோவான கவின், அவருடைய கேரக்டர் பேர் வந்து வேலு. வேலு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் டிடெக்டிவ். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரியான ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஸ்டைல்ல இந்த கேரக்டர் வந்து இருக்காது. ஏன்னா டிடெக்டிவ் அப்படின்னா அவங்க ரொம்ப சின்சியரா வந்து கேசஸை பயங்கரமா வந்து சால்வ் பண்ணுவாங்க. ஆனா அந்த மாதிரியான ஒரு ஆள் கவின் கிடையாது. கவினுமே வந்து அவருடைய கிளைண்ட்ஸ் என்ன கேட்கறாங்களோ, என்ன கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு சொல்றாங்களோ அதை வந்து கண்டுபிடிச்சு கொடுப்பாரு. ஆனா சில சமயம் அவங்களுக்கு அகைன்ஸ்டாவே வந்து இவருடைய சுயலாபத்துக்காக திரும்பக்கூடிய ஒரு ஆளாகவும் இருப்பாரு. படத்துல இவரே சொல்லக்கூடிய ஒரு டயலாக் ஒன்று இருக்கு, நான் கெட்டவன் தான் ஆனால் எச்ச கிடையாது அப்படின்னு. ஸோ ஒரு கிரே ஷேடான ஒரு கேரக்டர் தான் இந்த படத்தில் கவினுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது ரொம்பவே ஆப்டா அவருக்கு இருந்துச்சு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொரு பக்கம் ஆண்ட்ரியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்களுடைய கேரக்டர் ஒரு நெகட்டிவ் ஷேட் கேரக்டர். அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் கேரக்டர் வைஸ் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இவங்க ரெண்டு பேரை தாண்டி இந்த படத்தில் நடிச்சிருக்கிற மீதி ஆர்டிஸ்ட் எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸுமே அந்தந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அது எல்லாருமே வந்து கொடுத்துருந்தாங்க. எந்த கேரக்டரும் பெருசாக வேஸ்ட் பண்ண மாதிரி தெரியல. எல்லாருமே வந்து கரெக்டாக இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா படத்தோடைய சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் லெவலில் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. படத்தோடைய எடிட்டிங் வந்து ஒரு ப்ளஸ்ஸாக தான் வந்து அமைஞ்சிருக்கு. கிறிஸ்பாக தான் வந்து படத்தை கட் பண்ணியிருக்காங்க. படத்தில் எடிட்டிங் கட்ஸ்லாம் பார்க்கும்போது சீன்ஸ் எடுத்திருக்காங்க, ஆனால் அதெல்லாம் தேவையில்லைன்னு கட் பண்ணி போயிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். மாஸ்க் ட்ரெய்லரில் வரக்கூடிய நிறைய விஷயங்கள் படத்தில் வரவே கிடையாது. ஸோ அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கிறிஸ்பாக அடுத்தடுத்து போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் கட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் ஜம்பும் வந்து நல்லாவே தெரிஞ்சுது. ஆனால் அது ஒரு பெரிய குறையாக வந்து சொல்ல வரல. ஸோ எடிட்டிங் ஒரு ப்ளஸ்ஸாக தான் அமைஞ்சிருக்கு. டியூரேஷனும் பார்த்தீங்கன்னா பெரிய படம் கிடையாது. 2 hours 3 minutes கிட்ட தான் வருது. ஸோ காம்பேக்டாக நீட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோடைய ஸ்டோரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நார்மலான யூஷுவலான ஒரு ஸ்டோரி தான். அதை இவங்க எப்படி எடுத்துக்கிட்டு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி செட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா கவின் யாரு, அவர் என்ன பண்ணுறாரு, ஆண்ட்ரியா யாரு, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. ப்ரீ இன்டர்வல்ல இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரியே வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸ்க்ரீன் பிளே வைஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும் செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும் போர் அடிக்காமல் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. போர் அடிக்கலை அப்படின்னாலும் அதே சமயம் பெரிய சுவாரஸ்யமும் இந்த படத்தில் வந்து இல்லை. சுவாரஸ்யம் இல்லைனாலே போர் லைட்டாக அடிக்குமே ப்ரோ, அது எப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அங்கே தான் எடிட்டிங் அப்படிங்கிறது இந்த படத்தில் ஒரு ப்ளஸ்ஸாக வந்து அமைஞ்சிருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் நடக்கக்கூடிய அந்த ஹைஸ்ட், இந்த ஹைஸ்ட் எதுக்காக நடக்குது, யார் பண்ணுறா அப்படிங்கிற அந்த பேக் ஸ்டோரியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நார்மலாக தான் இருந்தது. அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணலை. பெரிய ட்விஸ்ட் அண்ட் அப்படியுமே வந்து எதுவும் இல்லை. ஆக்சுவலாக ட்விஸ்ட்டுங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இந்த படத்தில் இருக்கு. ஆனால் அது எல்லாமே வந்து ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த படத்தில் ஹியூமர் பார்ட் வந்து ஒரு சில இடங்களில் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அந்த ஹியூமர் எல்லாமே வந்து டைரக்டர் நெல்சன் அவருடைய படங்களில் அந்த டார்க் காமெடி ஹியூமர்லாம் என்ன மாதிரியான ஒரு ஸ்டைலில் இருக்குமோ அதே மாதிரி தான் இவங்களுமே வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த சாயல் வந்து தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் டைரக்டர் நெல்சன் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நரேட்டராக வந்து வாய்ஸ் ஓவரும் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ மொத்தமாக இந்த மாஸ்க் எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிமாக இருந்துச்சு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தியேட்டர்ஸ்க்கு போய் இந்த படத்தை பாருங்க. ஸோ இந்த படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு பார்க்கும்போது டைரக்ட் சீன்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் வயலன்ஸும் வந்து லைட்டாக தான் வந்து இருக்கும். ஸோ அது என்னன்னு பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. ஏற்கனவே இந்த மாஸ்க் படத்தை பார்த்தவங்க உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு, உங்களுடைய ஒப்பீனியனை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.